ஐபிபிஎஸ் பிஓல எல்லாரையுமே மண்டையை காய வச்சது என்ன அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் செஷன் தான். அந்த ஆப்டிடியூட் செஷன்ல கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிரியேட்டிவ் இனோவேஷன் எல்லாமே நம்ம ஆப்ல வரப்போகுது இன்னும் ஃபியூ டேஸ்ல. ஸோ கண்டிப்பா நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே அப்படின்னு இதுதான் வந்து கேட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு அப்ராக்சிமேஷன் நான் உங்களுக்கு கலந்து தான் எடுத்திருக்கேன். எனக்கு கிடைச்ச அளவுக்கு நான் வந்து கலந்து போட்டு எனக்கு கிடைச்ச அளவுக்கு கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ராக்சிமேஷன் அப்படின்னா நம்மளும் அப்படியே அப்ராக்சிமேட் பண்ணிடணும். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 7 9 இருக்கா. அப்போ இது எப்படி அடிச்சுக்கலாம், 780 டிவைடட் பை 13. அதுக்கப்புறம் இங்கே வந்து 4.9 இருக்கு. அப்போ இதை டேரக்டாக நம்ம 5னு வச்சுக்கலாம். அப்போ 5 + 23 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ 28 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல வந்து x டிவைடட் பை 100 × 60 x டிவைடட் பை 100 × 60. ஓகேவா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 16. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருது 88. இப்போ 88 இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜீரோ நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே வந்து 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இங்கே வந்து 5 இங்கே வந்து 3. அப்போ இந்த 5 கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. 5 கொண்டு வந்து இங்கே வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னா 440 இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ ஒரு வாட்டி மிச்சம் வந்து 1 மிச்சம் வந்து 1. 14ல் வந்து 3 எவ்வளோ வாட்டி வரும், 4 வாட்டி வரும். ஸோ ஆப்ஷனில் 14 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் 14 வந்துருக்கு. இப்போ நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஃபுல்லாலாம் சால்வ் பண்ண வேணாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த இதை இப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எப்படி இருக்கு, இங்கே வந்து 88 ஈக்குவல் டு எப்படி வச்சுக்கலாம் 6 டிவைடட் பை 10 இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வச்சு சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 அதுக்கப்புறம் அந்த 3.33 கிட்ட வரும். அப்போ இந்த 133 கூட அதிகமான நியர்பை வேல்யூ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து 147 தான். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலும் அதே தான், டிவைட் பண்ணனாலும் அதே தான். அப்ராக்சிமேஷன் மட்டும் நம்ம எப்படி பண்ணணும், ஒரு தோராயமான மதிப்புகள் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 39.48%. அப்போ இதை டேரக்டாக நம்ம எப்படி வச்சுக்கலாம், 40% வச்சுக்கலாமா. அப்போ 40% ஆஃப் 250 ப்ளஸ் இது வந்து எவ்வளோ √196. √196ஓட வேல்யூ என்ன 14 ப்ளஸ் x² இஸ் ஈக்குவல் டு 56ன்னு வந்துடும். கரெக்டா. இப்போ இங்கே வந்து ஈஸியில் இந்த பர்சன்டேஜுக்கு இந்த ஒரு ஜீரோ கட் ஆயிரும். அடுத்து 4ஆல் நம்ம 25 மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ 100 + 14 எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 114. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த 56 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து 8 அதுக்கடுத்து 10ல் இருந்து 5 வந்து 10லேருந்து 5 போச்சுன்னா 5. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு x². அப்போ இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நியர்பை x² வேல்யூ என்னன்னு பாருங்க. நியர்பை x² எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. அவ்வளோதான், ரொம்பலாம் யோசிக்க கூடாது. 58க்கு பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ 58க்கு பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 64. இங்கே நம்ம வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருந்திருக்கோம். ஸோ தட் நம்ம இன்க்ரீசிங் வேல்யூவை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஏன்னா வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இன்க்ரீசிங் வேல்யூ தான் செலக்ட் பண்ணோம். ஸோ தட் நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8. எப்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஐ வந்து நிறைய பேரை வந்து மண்டையை குழப்பி விட்டுருக்கு. அப்படி என்னடா இது அப்படின்னு நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். இதை செமையா சால்வ் பண்ணி காட்டுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the table given below shows the total number of red and blue ball. ஓகே, அதாவது இந்த இதுல டோட்டலா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பால் வந்துருக்கு. இந்த 5 டிஃப்ரெண்ட் பேக்ஸ் என்ன பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக்ல வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B, C, D, E அப்படின்ற பேக்ல வந்துருக்கு. It also shows the டிஃபரன்ஸ் பிட்வீன் த நெக்ஸ்ட். அப்புறம் என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் அப்படின்னா ரெட் கலர் பால் பிளஸ் ப்ளூ கலர் பால் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ்னா என்னது, ரெட் கலர் பால் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ளூ கலர் பாலாக இருந்திருக்கலாம். இந்த ப்ளூ எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 2 பாசிபிள் இருக்கு. R - B வந்து இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா B - R வந்து இருந்திருக்கலாம். நம்ம சிம்பிளி இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா R - ப்ளூவா இருந்துச்சு அப்படின்னா R இஸ் கிரேட்டர் தென், அதாவது ப்ளூ கலர் பாலோட எண்ணிக்கை ரெட் கலர் பாலோட எண்ணிக்கை ப்ளூ கலர் பாலை விட அதிகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாலோட எண்ணிக்கை ரெட் கலர் பாலோட அதிகம் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அட்ஸ் அ காமனாக நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு ரிசல்ட்ல வரும். சரியா. அடுத்து the percentage of the
the percentage of the ball with respect to the total ball, அதாவது the percentage of the red ball. இப்போ இந்த டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் 100%. இந்த 100%ல எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கலர் பாலோட பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்களா, ரெட் கலர் பாலோட பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு, ரெட் கலர் பாலோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ளூ கலர் பால் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 100 - 6% இருந்திருக்கும். அப்போ ப்ளூ கலர் பால் எவ்வளோ இருந்திருக்கும், 100 - 6% இருந்திருக்கும். புரியுதா? டோட்டலாக நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. அந்த 100%ல ரெட் கலர் பாலோடது மட்டும் எவ்வளோவா, 6%. அப்போ ப்ளூ கலர் பால் எவ்வளோ இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் பால் வந்து ஒரு 20% வச்சுக்கோங்க. அப்போ ப்ளூ கலர் எவ்வளோ இருந்திருக்கும், 80% இருந்திருக்கும். எப்படி சொல்லுவீங்க, 100 - 20 போடுவீங்களா? அதுதான் இங்கே கான்செப்ட். புரியுதுங்களா? அதுதான் இந்த கான்செப்டாவே இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட், தெரிஞ்சு போச்சு. அப்போ லைக் இங்க நமக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ரேஷியோ கொடுத்தாலும் எனக்கு ஒரு வேல்யூ வந்து வேணும். அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்ற ஒரு வேல்யூ. எதா இருக்கட்டும், அது டிஃப்ரென்ஸா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சிங்கிள் வேல்யூ, அதாவது ரெட் கலர் பாலோ ப்ளூ கலர் பாலோ அதோட மொத்தம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் அப்படின்ற டேர்ம்ல இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ற வேல்யூவோ, இல்லை ரெட் கலர் பாலோட செப்பரேட் வேல்யூவோ, இல்லை ப்ளூ கலர் பாலோட செப்பரேட் வேல்யூவோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம அடிச்சு துவம்சம் பண்ணலாம். அப்போ எனக்கு எதோடது தெரியுது, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெட் அண்ட் ப்ளூ பாலோட எண்ணிக்கை வந்து தெரியுது. அப்ப ஈஸியா நம்ம சொல்லிடலாம், இது ரெண்டோட டிஃபரன்ஸ். ஈஸியா சொல்லிடலாம், இது ரெண்டோட டிஃபரன்ஸ். இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல், இங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவுக்கு ஈக்குவல். ரெட் கலர் பால் ப்ளூ கலர் பாலோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியும், அதோட டிஃபரன்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிற டிஃபரன்ஸ். இங்க நான் எழுதும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா செமையா புரியுமா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்களேன், எனக்கு ரெட் கலர் பால் கொடுத்துட்டானா, ரெட் கலர் பால் இப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பால் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ரெட் கலர் பால் எவ்வளோ, எனக்கு 62.5%. 62.5%னா நமக்கு எவ்வளோ, என்ன அர்த்தம், 3/8. 62.5%னா 3/8. சார் இதெல்லாம் எப்படி சார் டக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது அப்படின்ட்டு, அதை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை போய் அந்த வீடியோ பாருங்க, ஒர்த்தா இருக்கும். நம்ம பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே அதுல தெளிவா நான் வந்து நடத்திருப்பேன். அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பேஸ் தான் நமக்கு வந்து டோட்டல். அப்ப எனக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து 8 பால் இருக்கு. எனக்கு டோட்டலா எத்தனை பால் இருக்கு, 8 பால் இருக்கு. அந்த 8ல வந்து 3 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கலர் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் பால். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 5 எனக்கு என்ன கலர் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பால். ஓகேவா, ப்ளூ கலர் பால் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த 3க்கும் இந்த 5க்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ளூ கலர் பால், ரெட் கலர் பால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ளூ கலர் பால். அப்போ அந்த ரெண்டு பார்ட் தான் எனக்கு வந்து 60. அப்போ எனக்கு ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. முடிஞ்சு போச்சா? அப்போ 30 அப்படின்றது வந்துடும். அப்போ நம்ம சிம்பிளி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏயோட டோட்டல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதுல என்ன ரெட் கலர் பால் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் அதுல ப்ளூ கலர் பால் எவ்வளவு இருக்குன்னு எழுதிடுவீங்க. இப்போ டோட்டல் நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, 8. அப்ப 8 × 30 வந்து பண்ணீங்கன்னா 240. ப்ளூ கலர் ரெட் கலர் பால் எவ்வளவு இருந்துச்சு, 3. அப்போ 3 × 30 வந்து பண்ணா 90. அதுக்கப்புறம் இங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 150. ஏயோட பார்ட்டை நான் முடிச்சு விட்டேன். நெக்ஸ்ட் பி பார்ட் போங்க. இப்ப பி பார்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. இப்போ பி பார்ட் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பி பார்ட் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ பியோட பார்ட்டை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ பியோட பார்ட்டை அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா 66.5. இப்போ 66.5 அப்படின்றது எதோடது, இப்போ 66.5 அப்படின்றது எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் பாலோடது. எனக்கு டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. டோட்டலாக எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. அப்போ 100லேருந்து நீங்கள் 66.6 வந்து 66.5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 33.5%. 33.5% இருக்கும். 33.5% வேணாலும் ஆட் பண்ணி பார்ப்போமா.
சிம்பிளி இங்கே வந்து பாருங்கள், சிம்பிளி இங்கே உங்களுக்கு ஆட் கூட பண்ணி காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து புரியணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 66.1 செகண்ட். ஓகே, 66.5 100லேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 9னா 3, அகைன் 9னா 3, எவ்வளோ வந்துருச்சு? 33.33 வந்துருச்சா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? 33.33 அப்படின்றது வந்துடும். ஈஸி தான். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 66லேருந்து 33 வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ? 33. அந்த 33 பார்ட்டு தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும் 6. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ சிம்பிளி அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் வந்து எவ்வளோ? 100%. அப்போ 100 × 6 வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 600. இங்கே எவ்வளோ இருந்துச்சு? 66.5. 66.5 அப்படியே 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 30. அப்போ ஒரு பாயிண்ட் வச்சுருவீங்க. அடுத்து வந்து 3, அடுத்து 36, 39, ரிமைண்டர் வந்து 3, ஸோ 39. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 399 வந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ இருந்துச்சு? 33.5% × 6. ஸோ 30 மிச்சம் 3, 21 மிச்சம் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 201 கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 201 முடிஞ்சு போச்சு. ஸோ பிக்கானதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சி வந்து பாருங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 70%. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70% கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு வந்து 100%. அப்போ இது வந்து 70%னா இது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. அப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. இப்போ 40% தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188. அப்போ நமக்கு எவ்வளோ வேணும்? 100% எவ்வளோன்னு தெரியும். அப்போ நமக்கு எவ்வளோ வேணும்? 100% எவ்வளோன்னு தெரியும். அப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 2, அப்போ வந்து 8. அப்போ இது அப்படியே 10ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 470. அப்போ இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது டோட்டல் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 470. இந்த 470ல் இது வந்து பார்த்தீங்கன்னா 70%. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30%. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30%. ரைட்டா? 30%. அப்போ சிம்பிளி வந்து நான் வந்து 100K கண்டுபிடிச்சேன் இந்த இடத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நீங்கள் 70% வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 749 மிச்சம் 4, 28 + 4 வந்து பண்ணீங்கன்னா 32 முடிஞ்சா. அதுக்கப்புறம் 30% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 21 மிச்சம் 2, 12, 12 2 14 முடிஞ்சு போச்சு. ஆட் பண்ணி பாருங்க, கரெக்டாக இந்த வேல்யூ வந்துடும். ஓகே, ஆட் பண்ணி பாருங்க, இந்த வேல்யூ வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி குறியது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டி குறியது வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டி குறியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 60%. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60%. அப்போ டோட்டல் 100%, இது 60%, ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20%. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? 20% தான் எவ்வளோ? 76. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 100% எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா? 100%. அப்போ பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணிடுவீங்க. இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ இந்த 76 5ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 30 மிச்சம் 3, 35 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? 380 போட்டுடலாமா? 380 புரியுதாப்பா? 380. அப்போ 380ல் இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 60%. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. கரெக்டா? என்னது? ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 20%. அந்த 20% தான் எனக்கு எவ்வளோ? 20% தான் எவ்வளோ அப்படின்னா 76. ஓகேவா? அப்போ 100%க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 380. அப்போ 380ல் 60% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 8 48 மிச்ச 4, 24 ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா 28. தென் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணால் 32 மிச்சம் 3, 12 12 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 15. ஆட் பண்ணி பாருங்க, கரெக்டாக வருதா? எஸ், அப்சல்யூட்லி கரெக்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ வந்து இருக்காரு. ஸோ இ வந்து கண்டுபிடிப்போம். இப்போ இ வந்து கண்டுபிடிங்க. இ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 72%. ஓகே, இ வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 72%.
நமக்கு டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் 100%. அதில் இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 72%. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%. ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%. ரிமைனிங் எவ்வளோ வந்துருக்கும் நமக்கு 28%. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 44%. ஓகே 44%. ஓகே 44%. அப்போ அந்த 44% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330. அப்போ எனக்கு என்ன வேணும் 100% எவ்வளோ வேணும் 100% எவ்வளோ பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணிடலாம். இங்கே வந்து 11 அடிச்சா இங்கே வந்து 4 டைம்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30. அடுத்து என்ன பண்ணிடுவீங்க, திருப்பி இங்கே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 25. அப்போ 25 × 30 25 × 30 எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 750. ஓகே அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. 750ல் இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 72%. இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி வச்சுக்கலாம் இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்த நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 750 அப்படின்றத 3/4 ஒரு 0ன்னு வச்சுக்கலாம். 3/4 ஒரு 0. பிகாஸ் இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 75% அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். 75%ன்னு பிரிக்கிறேன். 75னா நம்ம 3/4 ஒரு 0. அப்போ இந்த வேல்யூ அப்படியே 3/4ஆல் டிவைட் பண்ணிருங்க. 3/4ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ 18. அப்போ 18 × 3 எவ்வளோ அப்படின்னா 54. அதோட ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிடணும். ஏன்னா 3/4 ஒரு 0. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் 540 வந்திருக்கும். அதுக்கடுத்து இதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் வந்து 7 இதை வந்து அதாவது 3/4 பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் 7. 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 × 3 எவ்வளோ அப்படின்னா 21. ஒரு 0வை சேர்த்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு 210 வந்திருக்கும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 750 முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் மேட்ரு. இதை நீங்கள் வந்து குழப்பிப்பீங்க. ஏன்னா பேசிக் வந்து அந்த இடத்துல மறந்து போயிடும். பேசிக்காக மறக்கவே கூடாது. பேசிக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ இருக்கு. இந்த டோட்டல் பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு 100%. இந்த டோட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா சம் ஆஃப் த கிவன் வேல்யூஸ். கொடுக்கப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இந்த டோட்டல் இருக்கு அப்படின்னா இந்த டோட்டல் நமக்கு வந்து 100%. இப்போ இதுல சம்ல A + B தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கு. A + B தான் எனக்கு வந்து 100% இருக்கு. இதுல ஏயோட பர்சன்டேஜ் வந்து தெரியும் அப்படின்னா பியோடது எவ்வளோ, ஏயோட இப்போ இங்க பாருங்க. இப்போ இதுல வந்து ஏயோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா X% இருக்கும்போது அப்போ பியோடது எவ்வளோ இருந்திருக்கும், இந்த 100ஓட 100% மைனஸ் எக்ஸா இருந்திருக்கும். 100% மைனஸ் X% இருந்திருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன வேணா கண்டுபிடிக்கலாம். இதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, இதோட டோட்டல் கொடுத்துருந்தாலும் சரி, வாட்எவர் இட் இஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நமக்கு என்ன வேணும், எப்பயுமே ஒரு முழு எண் வந்து வேணும். ஏதாச்சும் ஒரு தடவை டோட்டல் தெரிஞ்சா நல்லா கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் தெரியல அப்படின்னா கேனாட் பி டிட்டர்மைன். ரேஷியோவா இருக்கட்டும் பர்சன்டேஜா இருக்கட்டும். பிகாஸ் ரேஷியோ இஸ் நத்திங் பட் இப்போ இங்க பாருங்களேன். இப்போ நான் 40%ன்னு சொல்றேன். இப்போ இந்த 40% எப்படி எழுதுவீங்க, 40/100ன்னு எழுதுவீங்க. 40/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 2/5. அடிச்சு கொடுத்தா எவ்வளோ வந்திருக்கும் 2/5. இப்போ 2/5 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம் 2:5ன்னு எழுதலாம். 2/5 எப்படி எழுதலாம் 2:5ன்னு எழுதலாம். அப்போ the percentage is nothing but the percentage is converted into a ratio because ratioவும் percentageவும் ஒரே ஃபார்மேட் தான். P/Q is equal to P/Q. P/Q is equal to P/Q. So that உங்களுக்கு ரேஷியோவா நீங்க அப்ரோச் பண்ணாலும் பர்சன்டேஜா அப்ரோச் பண்ணாலும் ஆன்சர் ஒண்ணுதான். பட் அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒருதோட மொத்த வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்பனாதான் நம்மளால சம்பவம் வந்து பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளோட சைஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லை கேபிட்டல் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். வினையிட்டு இருக்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெட் பால் இன் A and E டுகெதர். is which percentage the blue ball in இதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸி தான். A plus E-யோட ரெட் பால் அது என்னது, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ளூ பால், எதோட A plus E-யோட ப்ளூ பால் இன்ட்டு 100. அவ்வளோதான். பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் அடுத்த சம் கொண்டு போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் நான் கொண்டு போகிறேன். இப்போ இந்த இதில் கொஞ்சம் பேர் இந்த இஃப் கண்டிஷனில் தான் நிறைய பேர் வந்து சங்கடப்பட்டேன்னு சொல்கிறீங்க. அந்த இஃப் கண்டிஷனை மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இஃப் த நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த பேக் எஃப், இப்போ எஃப்ல எடுத்துக்கோங்க. இப்போ எஃப்ல வந்து எனக்கு எவ்வளோ பால் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஃப்ல இருக்க பால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 25% மோர்.
25% என்னது 1/4. அப்போ 4க்கு ஒரு பார்ட் அதிகம். அப்போ எப்படி இருந்திருக்குமா 4:5 4:5 இருந்திருக்கும். சரியா? ஸோ ஆஃப் த ஈயோட ரெட் பால். அப்போ இது நமக்கு என்னது இந்த 4 பார்ட் அப்படின்றது ஈயோட ரெட் பால். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 அப்படின்றது the நம்பர் ஆஃப் பால். அப்படின்னா என்னது டோட்டல் ஆஃப் எஃப். ஓகே, டோட்டல் ஆஃப் எஃப். அப்ப ஈல ரெட் பால் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஈல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஈல நமக்கு ரெட் பால் வந்து எவ்வளவு இருந்துச்சு? ஈலோட ரெட் பால் ஈயோட ரெட் பால் வந்து பாத்தீங்கன்னா 540. ஈயோட ரெட் பால் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 540. ஓகே, ஈயோட ரெட் பால் எவ்வளவு நமக்கு வந்து 540. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 540 இஸ்ட் இங்க வந்து வேல்யூ. அப்போ இதை நீங்கள் அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், திருப்பி இங்கே வந்து 1. ஸோ அப்போ இங்கே வந்து 3, அதுக்கப்புறம் 5. தென் இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 5, மிச்சம் 2, 7, மிச்சம் 1, 6, 675. அப்போ எஃபோட டோட்டல் ஸோ அப்போ எஃபோட டோட்டல் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 675. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? ரேஷியோ ஆஃப் ரெட் பால் இன் ஏ. ரேஷியோ ஆஃப் ஏயோட ரெட் பால் இஸ்ட் ப்ளூ பால் ஆஃப் எஃப். பியோட ப்ளூ பால் ஆஃப் எஃப் வந்து எவ்வளோ இருக்கான்? 2:1 இருக்கான். இப்போ ஏயோட ரெட் பால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. அப்போ இங்கே எதால மல்டிபிள் பண்ணியிருக்கீங்க? இன்ட்டு 75ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கீங்க. அப்போ எங்கேயும் நீங்கள் எதால மல்டிபிள் பண்ணோம்? இன்ட்டு 75. இப்போ எனக்கு என்ன வேணும் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரெட் பால். அப்போ இங்கேருந்து 75 நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா 600. பிகாஸ் அதான் நம்மளுடைய ஆன்சர். 600 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் இ. பிகாஸ் நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருச்சு? எஃபோட ப்ளூ பால் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ எஃபோட ரெட் பால் வந்து வேணும். அப்போ டோட்டல் அப்படின்னா நம்ம என்ன படித்தோம்? ரெட் ப்ளஸ் ப்ளூன்னு படித்தோம். அப்போ இதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இந்த ப்ளூ பாலை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 675லேருந்து 75 வந்து போச்சுன்னா 600. ஆன்சர் 600. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா த போட் கோஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதா? எக்ஸ் கிலோமீட்டரை 2 hours வந்து டிராவல் பண்ணுது. அப்போ அதோட ஸ்பீட் எவ்வளோ இருந்திருக்கும்? எக்ஸ் டிவைடட் பை 2 hours. எக்ஸ் டிவைடட் பை 2 இருந்திருக்கும். km/hour இருந்திருக்கும். the same distance covered by upstream. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல போறப்ப அதே டிஸ்டன்ஸை எக்ஸ் கிலோமீட்டரை என்ன பண்ணுதான்? 3 hours வந்து டிராவல் பண்ணுதான். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 3. ஃபைண்ட் த ஸ்ட்ரீம் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்டிருக்கான். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு? ஸ்ட்ரீம். இப்போ ஸ்ட்ரீம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டில் வாட்டர் அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்டில்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பு டிவைடட் பை டவுன், அப்பு பிளஸ் டவுன் டிவைடட் பை 2ன்னு போடுவோம். ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அப்பு டிஃபரன்ஸ் ஆஃப் டவுன் டிவைடட் பை 2ன்னு போடுவோம். இது பேசிக் ஆஃப் ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல கவனிங்க. டவுன் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் வந்து இப்படி போகும், அப் ஸ்ட்ரீம் எப்படி போகும்? இப்படி போகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுக்கும் ஸ்ட்ரீம் அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரீம்னா என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லைக் இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது? நமக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஓகே, டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க. எக்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இதை நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 3x மைனஸ் 2x டிவைடட் பை 6ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 6. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 6. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? அந்த ஸ்ட்ரீமுக்கான ஒரு வேல்யூவாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இதை ஈக்குவல் டு நான் என்னவா எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு எடுத்துப்பேன். சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றனால ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துப்பேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும்? 6. பட் இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம்லையும் போறாங்க, அப் ஸ்ட்ரீம்லையும் போறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 2x இருக்கு. அப்போ எக்ஸை நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? ஆக்சுவல் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. நான் டவுன் ஸ்ட்ரீம்லையும் போடும், அப் ஸ்ட்ரீம்லையும் போடும். அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. பட் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x கேட்குறாங்க. அப்போ 12 into 2 வந்து போனால் நம்மளுடைய ஆன்சர் வில் பி 24. அவ்வளோதான். இதை போட்டு வளவள கொலலாம் யோசிக்க கூடாது. இதான் மேட்ரு. எனக்கு என்னது? ஸ்ட்ரீம்னா டிஃபரன்ஸ் வேணும். அப்போ டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நான் வச்சுப்பேன்.
ஏன்னா பிகாஸ் சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்க இடத்துல. இந்த இடத்துல நீங்க வேரியபிளை கொண்டு போய் திணிச்சிங்க அப்படின்னா நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஆப்ஷன் எல்லாமே நம்பர்ஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல சேம் டிஸ்டன்ஸ் போது இந்த இடத்துல 1 தான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. ஏ இன்வெஸ்ட், ஏ அப்படின்றவர் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் சம்ம. பார்ட்னர்ஷிப்போட பேசிக் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்ல நமக்கு ப்ராஃபிட் எப்படி சார் கிடைக்கும்? பார்ட்னர்ஷிப்ல நமக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளோ டைமுக்கு இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட். இப்போ நம்ம எவ்வளோ டைமுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்? 1 இயருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அஸ் பேர் த கொஸ்டினை பொறுத்து அது மாறும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு யாரு? ஏ அப்படின்றவர் இன்வெஸ்ட் பண்றாரு எவ்வளோ அப்படின்னா 6400 ரூபாய். அண்ட் பி அப்படின்றவர் இன்வெஸ்ட் பண்றாரு 7200 ரூபாய். இன் ஏ பிஸ்னஸ் ஆஃப்டர் 4 months, 4 மாசத்துக்கு அப்புறம் ஏ வித்ட்ராவ் 30% ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். 4 மாசத்துக்கு அப்புறம், சரியா? 4 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு ப்ராசஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ அப்படின்னா இந்த 6400 ரூபாய். இப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருந்து ஒரு 4 மாசம் வரைக்கும் டிராவல் பண்றாரு, 4 months வரைக்கும் டிராவல் பண்றாரு. இந்த 4 monthsக்கு அப்புறத்துல என்ன பண்றாரு? இங்க இருந்து வித்ட்ரா பண்றாரு, மைனஸ் வந்து பண்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த 4 மாசம் டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாரு? இந்த 6400 ரூபாய் அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அப்ப இந்த 4 மாசம் அப்படின்றது எவ்வளவுக்கு வந்திருக்கும்? இந்த 6400 ரூபாய்க்கு வந்திருக்கும். பிளஸ் அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 6400 ரூபாயில இருந்து 30% ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்ப 30% போச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? 70 டிவைடட் பை 100 இருந்திருக்கும். முடிஞ்சு போச்சு. அட் த அண்ட் சி ஜாயின் வித் அஸ். அட் த டைம் என்ன பண்றாங்க? சி வந்து ஜாயின் பண்றாங்க ஆஃப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி, 40% இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு அந்த இடத்துல பி அப்படின்றவர் உள்ள வராரு, சரி சி அப்படின்றவர் உள்ள வராரு. சி அப்படின்றவர் எப்போ உள்ள வராரு? இந்த 4 மாசத்துல உள்ள வராரு. ஓகே, அப்ப 4 மாசம் அப்படின்னா இங்க மொத்தமா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்லி ஆஃப்டர் 1 year, ஆஃப்டர் 1 year, ஸோ ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மாதங்கள். சாரி, ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்கள் அப்படின்னா 12 மாதங்கள். ரைட்டா? இப்போ இந்த 12 மாதத்துல ஏன் என்ன பண்றாரு? 4 மாசம் ஒரு அமௌண்ட்டை யூஸ் பண்றாரு. அப்ப மிச்சம் இருக்கிற 8 மாசத்துக்கு என்ன பண்ணிருப்பாரு? இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிருப்பாரு. சி என்ன பண்றாரு? 4 மாசம் கழிச்சு தான் வந்து வராரு. அப்ப சி மொத்தமா எவ்வளவு நேரம் இருந்திருப்பாரு? 8 மாசம் வந்து இருந்திருப்பாரு. 8 மாசத்துல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பியோட 40% இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வர்றாரு. அப்ப பியோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவு? 7200 இன்ட்டு 40 டிவைட் பை 100 வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஃபுல்லா வேலை பார்த்த நல்லவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி மட்டும் எவ்வளவு பண்றாரு? 12 மாசம் வந்து வேலை பார்க்கறாரு. ஓகேவா? 12 மாசம் வந்து வேலை பார்க்குறாரு. இப்போ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் ப்ராஃபிட்னா என்னது? எல்லாருமே சேர்ந்து அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு? 90,000 இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ், 90,000 இருந்திருக்கு. சரியா? இப்போ கவனிங்க, இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து வேல்யூ வரும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறதா இங்கே வந்து மேட்ரு. இப்போ எல்லா இடத்துலையும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த 4 இங்க வந்து 4ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 4ஆல டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 4ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? 2 டைம்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் எல்லா இடத்துலயும் 2 காமனா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இடத்துலயும் 2 வந்து காமனா இருக்கு. அப்ப 2 வச்சு நான் டிவைட் பண்றேன். 2 வந்து இங்க போயிடும். அப்ப அதே மாதிரி இங்கே 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 3600 வந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல 2 வந்து போயிடும். இந்த இடத்துல நான் 2ஆல டிவைட் பண்ணா 3200 வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவேன் இந்த இடத்துல மட்டும். அதே மாதிரி இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் எல்லா இடத்துலயும் ஒரு ஜீரோ காமனா இருக்கா? அப்ப இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம், இங்க ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். ஓகே, இங்க ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அகைன் 4ஆல டிவைட் பண்ணலாம். இங்க 4ஆல கட் பண்ணலாம், இங்க 4ஆல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 90, இங்க 4ஆல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16, இங்க 4ஆல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 80. வேற எதுவுமே கட்டிங் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். நோ கட்டிங். ஸோ ஸ்ட்ரைட்லி மல்டிபிள் பண்றதா நம்மளுடைய அடுத்த வேலையா இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு? 80. ஸோ 80 பிளஸ் இங்க வந்து 16, இந்த இடத்துல வந்து ஒரு 7. அப்போ 16 × 7 வந்து பண்ணுங்க. 16 × 7 வந்து பண்ணீங்கன்னா 42, மிச்சம் 4. ஸோ ஒரே 7 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 11. அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கும்? 192. சரியா? ஏயோட வேல்யூ 192.
அதுக்கப்புறம் இந்த 90 அப்படியே 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளோ 270. ஓகே 270. நெக்ஸ்ட் இங்க வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், 72 மட்டும் தான் இருக்கு. ஸோ 72. ஓகே ஸோ 72. சரியா, இப்போ இதை எதால கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. எல்லாத்தையுமே 6ஆல கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே 6ஆல கேன்சல் பண்ணலாம். 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 3 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 1. ஸோ அப்போ வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கும். தென் அதே மாதிரி இங்கே நீங்கள் 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 4 வந்திருக்கும். 4 அதுக்கப்புறம் 3னா வந்து 5, 45. இங்கே 6ஆல டிவைட் பண்ணால் 12. அப்போ 32%. அப்போ 32% இஸ் டு 45% இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வந்திருக்கும். இதோட எல்லாத்தோடதும் யாரோடது, ஏ பி சியோட ப்ராஃபிட். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 90,000. இப்போ எனக்கு என்ன வேணும், ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆஃப் ஏ பிளஸ் சி. ஏ பிளஸ் சியோட ப்ராஃபிட் மட்டும் வேணும். அப்போ எவ்வளோ 32 + 12 + 12. 32 + 12 வந்து பண்ணால் 44. அப்போ 44 டிவைடட் பை 44 டிவைடட் பை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது +45 +45 நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ இதோட அப்படியே 45 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும், 89. 89 இன்ட்டு 90,000. எனக்கு என்ன வேணும், அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வேணும். அப்போ இதை நம்ம டைரக்ட் டு த ஒன் டைம் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ 44,000 கிட்ட வந்திருக்கும். அப்போ ஆப்ஷனில் 44,000 கிட்ட 44,000 கிட்ட. அப்போ இதை நம்ம டேரெக்டாக ஒன் டைம் மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் ஒன் டைம் வந்து மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் இன் டேர்ம் ஆஃப் 44,000 கிட்ட வந்துருக்கும். கரெக்டாக 44,000 வந்திருக்கும். அப்போ 44 கிட்ட எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இருக்குது. அப்போ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு இந்த கேன்சல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும்தான் முக்கியம். இந்த கேன்சல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து மண்டையை காய வைக்கும். இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு வந்து மண்டையை காய வைக்கிற பார்ட். இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா நீங்கள் தான் கில்லி. இல்லை அப்படின்னா நம்ம தான் பலிகடாவாயிரும். ஸோ இதை மட்டும் நான் எப்படி பொறுமையாக கேன்சல் பண்ணேன், இந்த மாதிரி பொறுமையாக கேன்சல் பண்ணும். இதில் மாயாஜாலங்கள்லாம் கிடையாது. இதில் நீங்கள் எடுத்தோன்னே எல்லா இடத்துலையும் 0 கட் பண்ணி விட்டு சால்வ் பண்ணீங்கன்னா தப்பாகி போயிடும், மண்டை குறைச்சலாகி போயிடும். அது ஃப்ராக்ஷனில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அது எதுக்கு ஃப்ராக்ஷனில் வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு நம்மளால அடிக்கவும் முடியாது. ஐயோன்னு திருப்பி அடிச்சுட்டு இருக்கணும், தேவையே கிடையாது. இப்படி முழு வேல்யூவாக வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இது வந்து சூப்பரு. இந்த கொஸ்டின் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு போடுற கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வேகமாக செம ஜாலியாக போட்டுருக்கணும் மக்களே. இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஜாலியாக சால்வ் பண்ணியிருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, x² - 10x + 24. அப்போ இந்த இடத்துல 24 இருக்குது, இந்த இடத்துல 10 இருக்குது. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு, 6, 4ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கும். தென் அப்படியே இதை வந்து 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 60. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா 60. இந்த இடத்துல வந்து 16 இருக்குது. அப்போ 10, 6ன்னு வந்திருக்கும். அப்போ இங்கே முன்னாடி இருக்கிற 5 என்ன பண்ணிடலாம், மேலே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடலாம். முன்னாடி இருக்கிற 5 நான் இங்கே கூட தனியாக கூட உங்களுக்கு எழுதி கூட சொல்லித்தரேன். நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து நியூ கம்மர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்காக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - 10x + 24. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5y² - 16y + 12. ஓகே 16y = 12. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு 24 இருக்குது, இந்த இடத்துல 10 இருக்குது. அப்போ டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ என்னவா வந்திருக்கும் அப்படின்னா 6, 4ன்னு வந்திருக்கும். சரியா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்படின்னா ரெண்டு இடத்துக்கும் ப்ளஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒய் அப்படின்னும் போது இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிடுவீங்க. 12 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 60. இப்போ இந்த இடத்துல 60 இருக்குது, இங்கே இந்த இடத்துல 16 இருக்குது. அப்போ 10, 6ன்னு போட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட் எங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுவோம், மேலே கொண்டு போய் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா, × 5 வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ப்ளஸ் தான், இந்த இடத்துலையும் நமக்கு ப்ளஸ் தான். டேரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே கம்பேர் பண்ணணும், இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே கம்பேர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் பெருசு, இந்த வேல்யூ தான் பெருசு. ஏன்னா 30க்கு 10 தான், 30ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணும்போது 30 தான் பெருசு. 6 இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் பெருசு. அதே மாதிரி இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த 4 வச்சு இங்கேயும் கம்பேர் பண்ணும், 4 வச்சு இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது 20 இங்கே வந்து 10 இருக்குது. அப்போ 20 தான் பெருசு. 20 இங்கே 6 இருக்குது. அப்போ 20 தான் பெருசு. அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்றது. சரிங்களா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்றது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x² - 9x + 10. ஓகே, அப்போ இங்கே எப்படி வந்திருக்கும், இந்த 2 கொண்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணீங்கன்னா 20. இங்கே எவ்வளோ இருக்குது, 9 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும், 4, 5ன்னு வந்திருக்கும். சரியா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, y² - 12y + 35. இப்போ இந்த இடத்துல 35 இருந்தாலே நமக்கு என்ன ஆப்ஷன், 7, 5 அப்படின்றது நம்மளுடைய ஆப்ஷன். தென் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதால மல்டிபிள் பண்ணிக்கணும், 2 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும்.
கம்பேர் பண்ணும்போது இவனை வச்சு இவனையும் கம்பேர் பண்ணும், இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் தான் கிரேட்டர் தென், இவனை வச்சு இவனையும் கம்பேர் பண்ணும்போது இவன் தான் கிரேட்டர் தென். அப்போ இந்த இடத்துல நமக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y கிரேட்டர் தென் எக்ஸ் அப்படின்றது நமக்கான வேல்யூ. முடிஞ்சு போச்சா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6x² மைனஸ் 7x + 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10y² மைனஸ் 11y + 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த 2 கொண்டு போய் நீங்கள் மல்டிபிள் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இந்த 2ஓட இந்த 6 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 12. இந்த இடத்துல 7 வந்துருக்கு, அப்போ 4 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. தென் இங்கே கொண்டு போய் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 30. அப்போ 30 அப்படின்னா இந்த இடத்துல 11 வந்துருக்கு, அப்போ 6 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 10 இருக்கா, அந்த 10 கொண்டு போய் நம்ம மேலே மல்டிபிள் பண்ணோமா, 10 கொண்டு போய் மேலே மல்டிபிள் பண்ணுறோம். இந்த இடத்துல 6 இருக்கா, அப்போ அந்த 6 கொண்டு வந்து கீழே மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம், இந்த 4 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் கம்பேர் பண்ணும். அப்போ 40 இங்கே வந்து 36, 40 தான் வந்து பெருசு. 40 30 40 தான் வந்து பெருசு. நெக்ஸ்ட்டு இங்கே கம்பேர் பண்ணுங்க. இங்கே வந்து 30, இங்கே 36, இங்கே 30, அதாவது இதை ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணால் 30, இங்கே வந்து 36. அப்போ டிக் வந்து இந்த சைடு மாறுதா? அப்போ டிக் மாறுது அப்படின்னா இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. கேனாட் பி டிட்டர்மைன். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தென் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு வந்து கேனாட் பி டிட்டர்மைன். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x² + 19x + 42. ஓகே, 42. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருந்திருக்கு, 2y² + 7y + 5. சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த இடத்துலயும் 2 இருக்கு, இந்த இடத்துலயும் 2 இருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நார்மலாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணுவேன். 42 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 84. ஸோ 84 இந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 19 வந்திருக்கு. அப்போ 12 7ன்னு வந்திருக்கும். தென் இதை கொண்டு போய் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 10. அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும், 5 2ன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணுமா சார், மேலே கீழே? ஏன்னா இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 2, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குல்ல. பட் இந்த சேம் கோஎஃபிஷியன்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மல்டிபிள் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக கம்பேர் பண்ணிடலாம். ஸோ 12 வச்சு இங்கே கம்பேர் பண்ணால் 12 தான் பெருசு, இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் பெருசு. தென் 7 வச்சு கம்பேர் பண்ணும்போது 7 தான் பெருசு, இங்கேயும் 7 தான் வந்து பெருசு. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y <x, தட் இஸ் x greater than y அப்படின்றத எனக்கு லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ x is greater than y. முடிஞ்சு போச்சு. சேம் கோஎஃபிஷியன்ட் வந்துச்சுன்னா நம்ம மல்டிபிள் பண்ண வேணாம். மற்றபடி வேற இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். இதை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, தப்பாக பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கானது, ரீட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கிவன் பிலோ. கேஸ்லெட் வா என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாருங்க. கேஸ்லெட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகே, கேஸ்லெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கேஸ்லெட்டாக கொடுத்துருக்காங்க. The information given below the staff, lab assistant and professor in the 3 college. மொத்தம் 3 காலேஜ் இருக்கு. அந்த 3 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன காலேஜ், A காலேஜ், B காலேஜ், C காலேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் இருக்காங்க. மொத்தம் 3 காலேஜ் இருக்கு. 3 காலேஜ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் A. ஓகே, காலேஜ் A. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் B. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் C. இப்போ இந்த காலேஜ் ஏல நமக்கு யார் இருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட், தென் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல், தென் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல். ரைட்டா, டோட்டல். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டை வந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ ஃப்ரம் ஃபார் ஏக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபார் ஏ த டோட்டல் லேப் அசிஸ்டன்ட் அண்ட் டோட்டல் ப்ரொஃபஸர், அதாவது டோட்டல் ஆஃப் ஏ. டோட்டல் ஏ வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஏ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82. அப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டோட்டல் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 82. நெக்ஸ்ட் அவ்வளோதான். அடுத்து பிக்கு போயிட்டாங்க. ஃபார் பி, ஸோ பிக்கு வந்து போயிட்டாங்க. பி த லேப் அசிஸ்டன்ட் இஸ் 4 more than the லேப் அசிஸ்டன்ட் இன் சி. அதாவது பியோட லேப் அசிஸ்டன்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னா 4 more than இருக்காங்க. யாரை விட, சியோட 4 more than த லேப் அசிஸ்டன்ட், டோட்டல் லேப் அசிஸ்டன்ட் ஆஃப் சி. சியோட லேப் அசிஸ்டன்டோட +4 வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார் சி
the total lab assistant 6 less than the total professor. அதாவது சிக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. சியோட ப்ரொஃபஸர்ல இருந்து ஆரை சப்ராக்ட் பண்ணிட்டா 6 லெஸ் தென்னா இருக்காங்க. யாரோட? சியோட லேப் அசிஸ்டன்ட். அவ்வளோதான். the total lab assistant is 6 less than the total professor. அப்போ லேப் அசிஸ்டன்ட்ல இருந்து நான் 6 வந்து டோட்டல் ப்ரொஃபஸர்ல இருந்து 6 வந்து கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு லேப் அசிஸ்டன்ட் சில வந்து கிடைச்சிருவாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நோட். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் கவனிங்களேன். note the total professor of A is 44 less than the total lab assistant of B. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட ப்ரொஃபஸர் வந்து எப்படி இருக்காங்க? பியோட லேப் அசிஸ்டன்ட். சரியா? பியோட லேப் அசிஸ்டன்ட்ல இருந்து நம்ம 44 சப்ராக்ட் பண்ணா கிடைச்சிருவாங்களாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாஃப். சியோட டோட்டல் ஸ்டாஃப் எப்படி இருக்கா? 24 மோர் தென் 13A. அப்போ 13A அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்க. சியோட டோட்டல் நமக்கு எப்படி இருக்குமா? ஏயோட டோட்டல் ஆஃப் ஏ ப்ளஸ் 24 இருக்க போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 82. அப்போ 82 + 24 வந்து பண்ணாங்க. 82 + 24 வந்து பண்ணீங்கன்னா 6 10. அப்போ சியோட டோட்டல் தெரிஞ்சிருச்சு. சியோட டோட்டல் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106. சியோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 106. சியோட டோட்டல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலோட ஆஃப் சி. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ப்ரொஃபஸர் இன் த ஆல் காலேஜ். எல்லா காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் இங்கே வந்து பாருங்க. எல்லா காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 102 வந்துருக்காங்க. எல்லா காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா 102 இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சியோட டோட்டல் வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ சிக்கு வந்து நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது? சி வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகுதா? சி வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. அப்போ சியோட லேப் அசிஸ்டண்ட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா சியோட ப்ரொஃபஸர் எப்படி இருந்திருப்பாங்க? X - 6 இருந்திருப்பாங்க. ஐ எம் சாரி, சியோட தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா லேப் அசிஸ்டண்ட்டை எப்படி சொல்லலாம்? லேப் அசிஸ்டண்ட்டை வந்து வேணும். அப்போ எனக்கு வந்து ப்ரொஃபஸர் வேணும் அப்படின்னா ப்ரொஃபஸர்லேருந்து 6 மைனஸ் தான் லேப் அசிஸ்டன்ட். ஓகே, அப்போ ஒரே நிமிஷம் இப்படி மாற்றி எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? ப்ரொஃபஸரை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ லேப் அசிஸ்டன்ட் வந்து X - 6 இருக்கும். லேப் அசிஸ்டன்ட் எவ்வளோ இருக்கும்? நமக்கு X - 6 வந்து இருக்கும். Got it? கரெக்டாக போகிறேன்னா ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபஸர் வேணும். சியோட ப்ரொஃபஸர் இஸ் ஈக்குவல் டு சியோட லேப் + 6ன்னு சொல்லலாம். லேப் + 6 இதுதான் கரெக்டாக வரும். ப்ரொஃபஸர் இஸ் ஈக்குவல் டு லேப் + 6. ஓகே, லேபு +6 தான் நம்ம வந்து சொல்ல முடியும். லேபு +6 தான் சொல்ல முடியும். அப்போ லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +6 தான் வரும். +6. ஓகே, +6. இப்போ இங்கே பாருங்க, இதோட டோட்டல் நமக்கு தெரியும். அப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம 6x + 6 + x is equal to 106. அப்போ 2x is equal to 100. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே எவ்வளோ வந்துருச்சு? எக்ஸோட வேல்யூ வந்து 50. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. ஒன் செகண்ட். லேப் அசிஸ்டன்ட் தான் நமக்கு வந்து கூட. லேப் அசிஸ்டன்ட் தான் கூட. ஐம் சாரி. இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கணும்? ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து x + 6. ஐம் சாரிப்பா. அப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 50. அப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 56. இந்த இடத்துல 50, இந்த இடத்துல நமக்கு வந்து 56. ஓகேவா? 56. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், வேற ஏதாவது கனெக்ட் ஆகிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்கே பாருங்க, பியோட லேப் அசிஸ்டன்ட் எப்படி இருக்கணும்? சியோட லேபை விட 4 வந்து அதிகமாக இருக்கணும். சியோட லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 வந்திருக்கும். இங்கே வந்து நமக்கு 54 வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்குறாங்க? இப்போ ஏயோட ப்ரொஃபஸர் எப்படி இருக்கிறாங்க? பியோட லேப்ல இருந்து 44 கம்மியா இருக்காங்க. இப்ப பியோட லேப்ல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 இருக்காங்க. அப்ப இந்த 54ல இருந்து 44 வந்து போச்சுன்னா ஏல ப்ரொஃபஸர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப லேப் அசிஸ்டன்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72. 82ல இருந்து 10 நான் கழிச்சிருவேன். 82ல இருந்து நான் 10 கழிச்சேன்னா 72. முடிஞ்சு போச்சு. கதம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இதோட டோட்டல் நமக்கு தெரியணும்.
இதோட டோட்டல் நமக்கு தெரியும். இதோட டோட்டல் நம்ம இதை வந்து நம்ம என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை பிளைனா வந்து விட்டுக்கோங்க. அப்போ 56 + 10 வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 66. அப்போ 102ல 66 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. தென் 10ல 4 போச்சுன்னா வந்து 10ல 6 வந்து போச்சுன்னா 4. அப்போ இந்த இடத்துல 46. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0, ரிமைண்டர் வந்து 1, அதுக்கப்புறம் இங்கே என்ன வந்துருக்கும் அப்போ 10. ஸோ 100ன்னு வந்துருக்கும். முடிஞ்சு போச்சு சம்மு. ஓகே, முடிஞ்சு போச்சு சம்மு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃபைண்ட் த டோட்டல் ஸ்டாஃப் இன் பி. பியில் வந்து டோட்டல் ஸ்டாஃப் எவ்வளோ இருக்காங்க 100. ஐம் சாரி, ஒரே நிமிஷம் சாரி இங்கே வந்து 36 வந்துருக்கும். ஐம் சாரி, இங்கே வந்து 36 46ன்னு போட்டேன். இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே நல்லா கவனிங்க ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குது நமக்கு, இங்கே வந்து நமக்கு 102 வந்திருக்கு. 102 வந்திருக்கு. 102 இந்த இடத்துல நமக்கு வந்து 102 வந்திருக்கு. இங்கே நமக்கு எவ்வளோ இருந்துச்சு 10 வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இருந்துச்சு 56 வந்து இருந்துச்சு. அப்போ 10 + 56 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ 66. அப்போ 100 அப்போ இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா. அப்போ 102ல 66 வந்து போச்சுன்னா இங்கே வந்து 6, இங்கே 9, 9ல் 6 வந்து போச்சுன்னா 3. அப்போ இந்த இடத்துல 36. அப்போ இந்த இடத்துல 36 அப்படின்னா இங்கே வந்து 0, ரிமைண்டர் வந்து 1, 90 வந்து. சரியா? அப்போ ஆன்சர் வில் பி 90. முடிச்சு விட்டேன்னா ஆன்சர் வில் பி 90. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக மட்டும் போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ஸ்டாஃப் இன் காலேஜ் டி. ஓகே, டோட்டல் ஸ்டாஃப் இன் காலேஜ் டி இந்த லேப் அசிஸ்டன்ட். இங்கே வந்து இதோடது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப் அசிஸ்டன்ட். நான் எப்படி நோட் பண்ணுறேன்னு பாருங்க. இப்படிதான் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும். லேப் அசிஸ்டன்ட் எப்படி கொடுத்துருக்கான் 3:4ன்னு கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு என்ன வேணும், டோட்டல் லேப் அசிஸ்டன்ட் டி. இப்போ டியோட லேப் அசிஸ்டன்ட் எப்படி இருக்கான் 20 less than that in சி. சியோட லேப்ல இருக்கிறவங்களோட -20 வந்திருக்கு. -20 வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏயோட லேப்ல வந்து எவ்வளோ இருந்தாங்க இங்கே பாருங்க. ஏயோட லேப்ல எவ்வளோ இருந்தாங்க 72 இருக்காங்க. ஏயோட லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்காங்க 72. அப்போ இங்கே எதால மல்டிபிள் பண்ணணும் 80னால மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80னால மல்டிபிள் பண்ணீங்கன்னா 54. இந்த 54 அப்படின்றது எது, லேபு ப்ளஸ் ப்ரொஃபஸர். ஓகே, இப்போ இங்கே வந்து சியோட லேப்ல நமக்கு எவ்வளோ இருக்காங்க, சியோட லேப்ல வந்து 50. சியோட லேப்ல நமக்கு எவ்வளோ இருக்காங்க 50. அப்போ 50ல 20 வந்து போச்சு அப்படின்னா டியோட லேப்ல எவ்வளோ வந்துருப்பாங்க 30. டியோட லேப்ல வந்து 30. டியோட டோட்டல் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 54. அப்போ இங்கேருந்து 54ல 30 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 24. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு சரியான பதில் 24. முடிஞ்சு போச்சு. கதம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஸ்டாஃப் இன் பி. இப்போ பியோட டோட்டல் ஏயோட டோட்டல் ப்ரொஃபஸர் எவ்வளோ 70. டோட்டல் ப்ரொஃபஸர் எவ்வளோ 10. ஏயோட டோட்டல் ப்ரொஃபஸர் எவ்வளோ 10 டிவைடட் பை பியோட டோட்டல் ஸ்டாஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 × 100. சரி, ஒரு ஜீரோ போயிடும். அப்போ 1/9 நமக்கு 11.11%. ஸோ ஆன்சர் வில் பி 11.11% போட்டு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் சம். A jar contain milk and water. ஒரு ஜார்ல நமக்கு என்ன இருக்கு, milk plus water. The ratio of the milk is to water is 8:x. When 5 liter of milk is added, and 30 liter of water is added, okay, into the jar. Okay. Then the ratio become 1:1. இப்போ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் நமக்கு என்ன வந்திருக்கும் 8 + x. டோட்டலும் 8 + x. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ரேஷியோவா இருக்கட்டும் பர்சன்டேஜா இருக்கட்டும் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். என்ன வேல்யூ நமக்கு என்ன வந்து வேணும், ஒரு ஹோல் நம்பர் வேணும். நமக்கு என்ன வேணும், ஒரு டோட்டல் வேல்யூ. ஏதாச்சும் ஒரு இதுக்கு டோட்டல் வேல்யூ வேணும். இங்க ஏதாச்சும் ஒரு இதுக்கு டோட்டல் வேல்யூ இருக்கா, இதை ஈக்குவல் பண்ணாலும் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்குமா, இல்ல இதை ஈக்குவல் பண்ணாலும் டோட்டல் வேல்யூ கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தட் வில் பி cannot be determined. நோ மோர் விஷயம். ஸோ டோட்டல் வேல்யூ கிடைக்காது, அப்ப நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஆன்சர் வில் பி cannot be determined. நெக்ஸ்ட் கொஸ்டின். இனி ரெக்டாங்குலர் பார்க். ஓகே, எப்படி இருக்கு, ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்கு. சரி, ரெக்டாங்குலர் பார்க் having twice length of the breadth.
ஓகே ட்வைஸ் லென்த் ஆஃப் த பிரெத், ட்வைஸ் த லென்த் ஆஃப் த பிரெத் அப்படின்னா என்னது பிரெத் அப்படின்னா லென்த் எப்படி இருந்திருக்கும், லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிரெத், 2 இன்ட்டு பிரெத். ஓகே த பாத்வே இஸ் 4 சென்டிமீட்டர், த பாத்வே இஸ் 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 352 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 354 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஏரியா வந்து கிடச்சிருக்கு. இப்போ லென்த் ஆஃப் த என்ன வேணும் எனக்கு, லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்க், பார்க்கோட லென்த் என்னன்னு வேணும். நீங்கள் நல்லா கவனிங்க, எனக்கு லென்த் எப்படி இருக்கணும், பிரெத்தை விட 2 டைம்ஸ் இருக்கணும், பிரெத்தை விட 2 டைம்ஸ் இருக்கணும். இப்போ இந்த 4 சென்டிமீட்டர்ல இருந்து எனக்கு எவ்வளோ மாறி இருக்கு, 4 சென்டிமீட்டர்ல இருந்து எனக்கு எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவா மாறி இருக்கு. சிம்பிளி நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் ஸ்கொயர் மாறி இருக்கு. அப்போ இது ரெக்டாங்குலரோட ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்போ டேரெக்டாக நான் இதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணிடுவேன். இந்த 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 88 இப்போ 88 அப்படின்னா எனக்கு எவ்வளோ டைம்ஸ், 88 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரெத். அப்போ இது எத்தனை டைம்ஸ் பண்ணணும், 2 டைம்ஸ் பண்ணால் லென்த். அப்போ இது அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணிருங்க, 176. அப்போ ஆன்சர் வில் பி 176. சிம்பிள். எல் இன்ட்டு பி எனக்கு என்ன அப்படின்னா என்னோட ஏரியா. அப்போ இதை டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணால் 88. எனக்கு எப்படி இருக்கு, என்னோட லென்த் எப்படி இருக்கும், இட்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் த பிரெத். அப்போ 2 டைம்ஸ் பண்றேன், 88 2 டைம்ஸ் பண்ணா அப்படின்னா எனக்கு 176 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய் இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுல ஆக்சுவலா அந்த லைன் வந்து மிஸ் ஆயிருச்சு. இதுல வந்து ஒரு லைன் மொத்தம் எத்தனை லைன் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடையில 1 2 3 4 இது வந்து பாத்தீங்கன்னா 5வது லைன்ல இருந்தது. அப்போ மொத்தமா எத்தனை லைனு, 1 2 3 4 5 லைன். அப்போ 200 நீங்க 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு லைனோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. ஒரு லைனோட வேல்யூ என்ன 40. அதான் நான் வந்து இங்கே வந்து டீகோட் பண்ணி எழுதியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லைனோட வேல்யூ வந்து 40. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைனை மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே இந்த 200லேருந்து இங்கே வந்து போயிருக்குன்னா இது 1 2 3வது லைனில் இருந்திருக்கும். அப்போ 3 × 40 வந்து பண்ணீங்கன்னா 120. அப்போ டேரெக்டாக இந்த 200லேருந்து ப்ளஸ் 120 பண்ணி 320 அப்படின்னு வச்சுக்கணும். லைனை மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். லைனை கால்குலேட் பண்ணி எத்தனை லைனோ அதை 40ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். இந்த இடத்துல நமக்கு என்னென்ன வந்திருக்கு, டோட்டல் டிவி. ஓகே, த கிவன் லைன் கிராஃப் ஷோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவி சோல்டு. ஓகே, டோட்டல் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த செல்ஃபோன் அண்ட் டிவி சோல்டு. சூப்பரான பாயிண்ட். முதல்ல நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் முதல்ல நல்லா கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் இப்போ நான் கான்செப்டை முதல்ல நான் சொல்லிடுறேன். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டோட்டல் அப்படின்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும், இங்கே கூட நான் எழுதி கட்டுறேன். இங்கே பாருங்க, டோட்டல் அப்படின்னா நமக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருந்திருக்கும், செல்ஃபோன் ப்ளஸ் டிவியாக இருந்திருக்கும். செல்ஃபோன் ப்ளஸ் டிவியாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்ஃபோன் அண்ட் டிவி. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான், டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். டிஃப்ரென்ஸ் ஆஃப் செல்ஃபோன், டிஃபரன்ஸ் ஆஃப் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நோட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஃபோன் இன் த ஆல் இஸ் மோர் தென் த டிவி. இப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கான், செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டிவியாக இருக்கான். செல்ஃபோன் இஸ் மோர் தென் டிவியாக இருக்கான். அப்போ இங்கே பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A + B. ஓகே, நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா A + B இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. A + B இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A - B இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும், பிபி கேன்சல் ஆயிரும். ஓகே, பிபி கேன்சல் ஆயிருமா, ஓகே, பிபி நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அவன் என்ன சொல்லிட்டான், த டிஃபரன்ஸ் பிட்வீன் த செல்ஃபோன் அண்ட் டிவி. அதுல வந்து நமக்கு யாரு தான் அதிகம், செல்ஃபோன் தான் வந்து அதிகம். நமக்கு யார் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யார் தான் அதிகம், செல்ஃபோன் தான் நமக்கு வந்து அதிகம். சரிங்களா? செல்ஃபோன் இந்த இடத்துல நமக்கு வந்து அதிகம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வேற என்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறான், டிஃபரன்ஸ் பிட்வீன் த செல்ஃபோன் அண்ட் டிவி. பட் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும், டோட்டல்ன்றதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆஃப் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு டோட்டல் அப்படின்னு நம்மளால வைக்க முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிவி நமக்கு எவ்வளோன்னு தெரியும். கரெக்டாக டோட்டல் டிவி எவ்வளோன்னு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் மைனஸ் டிவி. செல்ஃபோன் மைனஸ் டிவியோட வேல்யூ என்னன்னு தெரியும்.
அப்போ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் அசம்ஷன் பண்ணுறேன், இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏ மைனஸ் பி. இப்போ எனக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏயோட வேல்யூ இதை நம்ம வச்சுக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ பி மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம வச்சுக்கலாம் ஒய்ன்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய்யா வந்திருக்கும். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய்யா வந்திருக்கும். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்னதுப்பா, எக்ஸ் பிளஸ் ஒய்யா வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்ற வேல்யூ என்ன, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்ற வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆஃப் டிவி எவ்வளோ வித்திருக்கு அப்படின்றது, டிவி எவ்வளோ வித்திருக்குன்றது. இந்த இடத்துல ஒய் அப்படின்ற வேல்யூ என்ன, ஒய் அப்படின்றது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ், செல்போன் டிஃபரன்ஸ் ஆஃப் டிவின்றத வேல்யூ. அப்போ டைரக்டா அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், செல்போன் எவ்வளோ இருக்குன்றது கிடைச்சிரும். இதுதான் கான்செப்டை முதல்ல வரையணும், கான்செப்டை இப்படி கொண்டு வரணும். டிவி எக்ஸ், டிவியோட வேல்யூ எக்ஸ், செல்போன் மைனஸ் டிவியோடது வந்து ஒய். இப்போ டிவியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ டிவிக்கு பதிலாக நான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், செல்போன்னா எனது பியோடது மட்டும் வேணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய், அவ்வளோதான் கான்செப்ட். அதை ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டிவி எவ்வளோன்னு தெரியும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், செல்போன் மைனஸ் டிவி எவ்வளோன்னு தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், செல்போன் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அடுத்து நமக்கு என்னன்னு தெரியணும், டோட்டல் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ளூ கலர் லைன் தான் வந்து டிவியோடது ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு, 7 எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியோடது 7 வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320. டிவி வந்து 7 வந்து 320. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் தான் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. இப்போ நமக்கு செல்போன் அப்படின்னா நம்ம என்னன்னு படித்தோம், ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்த நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 520. இப்போ 520 முடிஞ்சு போச்சா, 520. சூப்பரு. ஓகே, என்ன கான்செப்ட் சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க, இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் தான் பி. அப்போ எக்ஸ்ன்னு நான் எதை வச்சிருக்கேன், டிவி ஷோல்டு. அப்போ டிவி ஷோல்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஒய்ன்னு எதை வச்சுக்கிறேன், செல்ஃபோனுக்கும் டிவிக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதான் இது. அப்போ இந்த இடத்த இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 520. அப்போ செல்ஃபோனையும் டிவி ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ, 840 அப்படின்றது என்னுடைய டோட்டல். ஓகேவா? ஸோ ஏக்கு நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யாருக்கு பார்க்கணும், யாருக்கு பார்க்கணும், பிக்கு. நெக்ஸ்ட் வந்து பிக்கு. இப்போ பியில் டிவி வந்து எவ்வளோ வித்திருக்கு, பியில் வந்து டிவி வந்து எவ்வளோ வித்திருக்கு, 600 வித்திருக்கு. மிச்சம் எவ்வளோ இருக்கு, 280 இருக்கு. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ, 880. தென் 880. அப்போ 880 600ஓட நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அப்படின்னா 1480 முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட் சி. இப்போ சிக்கு பாருங்க, சியில் வந்து எவ்வளோ டிவி வந்து வித்திருக்கு, 680 டிவி வந்து வித்திருக்கு. சியில் 680 டிவி வந்து வித்திருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வந்து இருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ, 1080. அப்போ 680ஓட இந்த 680ஓட 1080 ஆட் பண்ணீங்கன்னா 0 6 மிச்சம் 1 7. ஸோ 1760. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், டியோடது கண்டுபிடிக்க போறோம். டியில் வந்து பாருங்க, டியில் வந்து டிவி எவ்வளோ வித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 டிவி வந்து வித்திருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 0 8 8 12. சரியா? 1180. ஓகே, 180. தென் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 4 மிச்சம் 1. ஸோ 10. ஸோ 2240. சரியா? 2240. அதுக்கப்புறம் ஈல எவ்வளோ வித்திருக்கு, ஈல வந்து டிவி, ஈயோட டிவி வந்து பார்த்தீங்கன்னா 80. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 4 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 440. சரியா? 440. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 520 முடிஞ்சு போச்சு. 520. ஓகே. ஸோ 440யும் 80யும் ஆட் பண்ணால் 520. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதை டெரைவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் ஐட்டம் சோல்டு பை இ. டோட்டல் ஐட்டம் சோல்டு பை இ, ஈயோட டோட்டல் மோர் ஆர் லெஸ் த டோட்டல் டிவி சோல்டு பை டிவி ஆஃப் டி.
இப்போ ஈல வந்து எவ்வளோ நமக்கு மொத்தமாக வித்திருக்கு, ஈயோட மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஈல மொத்தமாக வித்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஈல வந்து மொத்தமாக வித்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. இது வந்து டீல வந்து டிவி, டீல வந்து டிவி எவ்வளோ வித்திருக்கு, டீல வந்து டிவி எவ்வளோ வித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 வந்து. ஸோ 760. ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 660. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோப்பா நமக்கு வந்து போகுது நமக்கு வந்து சின்னதாக இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ 660 × 100 வந்து போடணும். ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 38. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஸோ 31.57%. ஓகேவா? டோட்டல் ஐட்டம் சோல்டு இன் ஈல டோட்டல் ஐட்டம் சாரி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டோட்டல் ஐட்டம் சோல்டு இன் டோட்டல் ஐட்டம் ஈல வந்து எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு, 520 வந்து சோல்ட் ஆயிருக்கு. இட்ஸ் மோர் ஆர் லெஸ் பர்சன்டேஜ் டிவி சோல்டு இன். டிவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 4 4 2 240 டிவைடட் பை 520 × 100 மக்கள். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த மெத்தட் கிடையாது. இங்கே நாங்கள் 80ன்றதை பார்த்துட்டேன், இந்த மெத்தட் கிடையாது. ஓகே, 80ன்றதை பார்த்துட்டேன். எனக்கு டோட்டல் வேணும். டோட்டல் எவ்வளோ 520. டோட்டல் வந்து 520. ஸோ இப்போ 520லேருந்து இது வந்து போச்சுன்னா 520லேருந்து நான் 760 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்துருக்கும், 0 4 2. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்னப்பா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது, லெஸ் பர்சன்டேஜ். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், லெஸ் பர்சன்டேஜ் வேணும். இப்போ லெஸ் பர்சன்டேஜ்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ போடணும், மோர் வேல்யூ வந்து போடணும். மோர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் 2ஆல் அடித்தா இங்கே வந்து 12, இங்கே 2ஆல் அடித்தா நமக்கு எவ்வளோ 38. அப்போது இட்ஸ் நியர்லி 1220 டிவைடட் பை 38. 1220 டிவைடட் பை 38. இன்னும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிங்கன்னா 19, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 600. அப்போ 600 டிவைடட் பை 19. இங்கே ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். 1/19 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸி. 1/19 வேல்யூ வந்து தெரிஞ்சுன்னா ஈஸி. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது இங்கே எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கும், 3 டைம்ஸ் வந்திருக்கும். 57னா இங்கே மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அகைன் வந்து 1. அப்போ 31. திருப்பி நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வந்திருக்கும். அப்போ ஒரு 0 சேர்ப்பீங்க. அப்போ 5 டைம்ஸ் கிட்ட போகும். அப்போ ஆன்சர் வில் பி நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.57. அப்போ ஆன்சர் வில் பி நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்பா, 31.57. இப்போ நம்ம இதை பாருங்களேன், 1/19 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ, 5.26%. 5.26%. அப்போ இந்த 5.26%-ஐ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 6ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 36 மிச்சம் 3, 36 மிச்சம் 3, 36 மிச்சம் 3, 12 15. ஓகே 12 15 3 15. ஸோ மிச்சம் 1. அடுத்து 30 1 31. டேரக்ட் ஆன்சர் வருதா, 31.5% அப்படின்ட்டு. டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 1/19 வேல்யூ என்ன அப்படின்னா 5.23%. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வீடியோவில் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் வேல்யூ எல்லாத்தையுமே கண்டிப்பான முறையில் பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் ஈஸி தான் மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸியானது. அடுத்த கேள்வியை வந்து பாருங்க, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் உங்களுக்கான. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து, அதாவது ட்ரெயின் பேஸ்டு என்ன சொல்றாங்க, the speed of the train is 72 km/h and it crashes the platform 25 seconds. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மை வந்து கிராஷ் பண்ணுது. அப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம், கிராசிங் டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. டோட்டல் டிஸ்டன்ஸ்னா எது, அங்கே யாரெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட எல்லாத்தோட டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே கிராசிங் டைம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 25 செகண்ட். அப்போ 25 இஸ் ஈக்குவல் டு இங்கே இங்கே எவ்வளோ போயிருக்கா, ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து டிவைடட் பை ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது, 72 km/h வந்து போகுது. அப்போ மீட்டர்/செகண்ட்ஸில் வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக 5/18 மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ இங்கே 18 டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 4 × 5 வந்து பண்ணால் 20. அப்போ 20 × 4 × 5 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா 20.
அப்போ 20 இன்ட்டு நம்ம வந்து 25 வந்து பண்ணால் 500. அப்போ நமக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் இஸ் ஈக்குவல் டு 500. ட்ரெயினோட லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோ வந்துருக்கும் நமக்கு 500. கரெக்டா? ரைட்டு தானே? ஸோ 4 இன்ட்டு 5 வந்து பண்ணால் 20, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஓகே 500. இப்போ அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அத்லெட், இஃப் த ட்ரெயின் கிராஷஸ் த அத்லெட். இப்போ வந்து ஒரு அத்லெட்டை வந்து கிராஷ் பண்ணும். இப்போ அத்லெட்டை கிராஷ் பண்ணும்போது அத்லெட்டோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? நெக்லிஜிபிள். அத்லெட்டோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு நெக்லிஜிபிள். ஹூ ஸ்பீடஸ், அப்போ அத்லெட்டோட ஸ்பீடு மட்டும் எவ்வளோ இருக்கா? 18 km/h. ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரை கிராஷ் பண்ணுறதுக்கு இப்போ கிராஷிங் டைம் நமக்கு எவ்வளோ இருக்கா? 10 செகண்ட். இப்போ அத்லெட்டோடது நமக்கு வந்து கன்சிடர் ஆகாது, ட்ரெயினோடது மட்டும் தான் கன்சிடர் ஆகும். ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் கன்சிடர் ஆகும், பிகாஸ் அத்லெட்டோட லென்த் வந்து இருக்காது. இப்போ அத்லெட்டோட ஸ்பீட் எவ்வளோ? 18 km/h. அப்போ 18 km/h அப்படின்றத நீங்கள் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸில் மாற்றுறதுக்கு 5/18 மல்டிபிள் பண்ணிருங்க. இங்கே வந்து என்ன ஆயிரும்? 18 கேன்சல் ஆகிட்டு 5 m/s வந்துருக்கும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க? ஒரே டைரக்ஷனில் தான் போவாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்க்கணும். அப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னா R1 டிஃபரன்ஸ் ஆஃப் R2 வந்து பார்க்கணும். சாரி, ஸ்பீட் 1 டிஃபரன்ஸ் ஆஃப் சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஸ்பீட் 1 டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீடு 2 வந்து பார்க்கணும். அதாவது ஸ்பீடு 1 டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீடு 2 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு என்னது? ஸ்பீடு 1, ட்ரெயினோட ஸ்பீடு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? இந்த இடத்துல 20. ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ? 20. அப்போ 20 டிஃபரன்ஸ் ஆஃப் 5. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும்? 15. 20 டிஃபரன்ஸ் ஆஃப் 5 எவ்வளோ? 15. ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ? 15. அப்போ TL டிவைடட் பை 15. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 10. அப்போ ட்ரெயினோட லென்த் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். இப்போ இங்கே டோட்டல் இப்போ நமக்கு என்ன வேணும்? பிளாட்ஃபார்மோட லென்த் வேணுமா? இப்போ பிளாட்ஃபார்மோட லென்த் நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 500 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 500 கொடுத்துட்டாங்க. அப்போ 500 நம்ம 150 வந்து போச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350. இப்போ ஆன்சர் வில் பி 350 பிகாஸ் நமக்கு டோட்டல் லென்த் தான் தெரியும்ல. டோட்டல் லென்த் எவ்வளோ? 500. அப்போ 500 நம்ம டேரெக்டாக 150 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 350 இஸ் த ஆன்சர். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் 350 இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் 624. A shopkeeper got 22% லாஸ். இப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸா? 22% வந்து லாஸ். ஓகே, 22% வந்து லாஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? மார்க் அப் த ஆர்டிக்கல் 30% above the cost price. அப்போ here it is we have to find the cost price. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். கரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராகவே மூவ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். ஓகே, ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். வாங்குற பொருளை நம்ம விற்கிறோம். ஓகே, வாங்குற பொருளை விற்கிறோம். இப்போ இதுக்கு இடையில தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நமக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் போனால் அதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் போனால் அது வந்து ஃபார்வர்ட். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து அதுக்கு பேர் வந்து பேக்வேர்டு. அதில் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ 20% ப்ராஃபிட் அப்படின்னா இது எப்படி எழுதணும்? 20/100 எழுதணும். அதாவது 120/100 எழுதணும். இப்போ அதே இது இங்கே லாஸ், அதாவது 20% லாஸ் அப்படின்னா இது எப்படி எழுதணும் அப்படின்னா 100/18 எழுதணும். 100/18 எழுதணும். அதான் மேட்ரு. தலைகீழ எழுதணும். 100 மேலே போயிருக்கும். அப்போ 22% நமக்கு லாஸ் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 88/100 இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவீங்க அப்படின்னா அதாவது இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த 88% தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 624. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. இப்போ 100% ஈக்குவல் டு வாட்? 100% ஈக்குவல் டு வாட்? டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை டேரெக்டாக நம்ம எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 624 வந்து கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. லைக் 88 நம்ம எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 624 வந்து கிடைக்கும். 7ஆல் மல்டிபிள் பண்ண முடியுமா? 88 தானே? ஒரே நிமிஷம் இருங்க. 100லேருந்து போச்சுன்னா 8, இங்கே வந்து 2, இந்த 7, 9ல் வந்து 78. ஒரே நிமிஷம். 78. 100லேருந்து இங்கே வந்து 22 போச்சுன்னா 100லேருந்து 22 போச்சுன்னா இந்த இடத்துல 78/100. அப்போ இந்த இடத்துல வந்து 78. அப்போ இதை டேரெக்டாக நம்ம எதால் கட் பண்ணிடலாம்? 8ஆல் கட் பண்ணிடலாம். அப்போ என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800. அப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு 800. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோப்பா? 800. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான்? மார்க் அப் த சேம் ஆர்டிக்கலை 30% above த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரா?
30% அபோவ் மார்க்அப் பண்றாரு. அப்போ மார்க்அப் பர்சன்டேஜ், அப்போ இதில் 30% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 240. அப்போ இதில் 240 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1040. அப்போ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1040. ஓகே, அண்ட் ஹி கெட் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 84 rupees ப்ராஃபிட். அப்போ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 ரூபாய் எனக்கு லாபம். அப்போ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 884 ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு நான் எவ்வளோ ரூபாவை நான் ஏற்றி வச்சு நான் குறைச்சிருக்கேன், 1040 ரூபான்னு சொல்லி நான் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 884 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 884 இங்கே வந்து கழிச்சிட்டிங்கன்னா 6, இங்கே வந்து 5, அதுக்கப்புறம் 1, 156 ரூபா. எவ்வளோ ரூபான்னு சொல்லியிருக்கோம், 1040 ரூபா இன்ட்டு 100 முடிஞ்சு போச்சு. ஒரு ஜீரோ கட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே டேரெக்டாக நீங்கள் எதால் மல்டிபிள் பண்ணோம். சரி, இதை இன்னும் அடிக்கிறேன். இங்கே 5 டைம்ஸ் வந்துருக்கும், இங்கே அடித்தா எனக்கு என்னது 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52. இப்போ 52னா அப்படியே நம்ம வந்து 3 கட் பண்ணிடலாமா, இங்கே வந்து 3. அப்போ 3 × 5 வந்து பண்ணால் 15%. அப்போ ஆன்சர் வில் பி 15%. தட்ஸ் இட். கேன்சல் பண்ணுறது மட்டும்தான் வேல்யூ. இங்கே வந்து 0 கேன்சல் பண்ணிக்க, அடுத்து வந்து இங்கே 2 கேன்சல் பண்ணால் 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 52. அப்போ 52 × 3 வந்து பண்ணால் 2, 52 × 3 வந்து பண்ணால் நமக்கு 156. அப்போ 3 × 5 வந்து பண்ணால் 15. அப்போ என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சு பண்ணாதான் பண்ண முடியும். என்ன கேட்டிருக்காங்க, 7 men, 15 women. 7 men, 15 women can complete a piece of work in 15 days. எப்படி எழுதலாம், 7 men அண்ட் என்னது பிளஸ் 15 women. 15 women சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்களா, 15 நாளில் முடிக்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு. ஓகே, அண்ட் த சேம் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் பை 18 men. எவ்வளோ மென்னு, 18 men plus 20 women சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்களா, in 8 days. இப்போ என்ன பண்ணுவீங்க, டேரக்டா இதை கொண்டு வந்து 15 கொண்டு வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 15 கொண்டு வந்து உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 105 men plus 225 women is equal to, இதை 8 எல்லாம் மல்டிபிள் பண்ணா 144. ஓகே, 18 × 8 வந்து பண்ணா 144 men plus 160 women. இப்போ மெனெல்லாம் ஒரு சைடு, உமன்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இருந்து நான் இது பாசிட்டிவாக வச்சுக்கிறதுனால 225 மைனஸ் 160 இதான் இது உமனுக்குரியது. அதே இது 144 மைனஸ் 105 இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னுக்குரியது. அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட 65 women is equal to 39. ஓகே, எஸ் 39. இங்கே வந்து போச்சுன்னா 39 men. அப்போ உமன் டிவைடட் பை மென் எவ்வளோ வந்திருக்கும், 39/65. அப்போ இதை கரெக்டாக 13 டிவைட் பண்ணலாம். இங்கே வந்து 3, இங்கே வந்து 5. அப்போ உமன் டிவைடட் பை மென்னோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5. உமன் டிவைடட் பை மென்னோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5. உமன் டிவைடட் பை மென்னோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அதுலேருந்து நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் எதில் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, 7m plus 15 women இன்ட்டு 15 இருக்கா. இப்போ மென்னோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 3ன்னு தெரியுமா. அப்போ 7 × 3 ப்ளஸ் உமனோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 5ன்னு தெரியுமா. சாரி, மென்னோட வேல்யூ வந்து 5. மென்னோட வேல்யூ எவ்வளோ 5, உமனோட வேல்யூ வந்து 3. அப்போ எப்படி எழுதலாம், 7 × 5 ப்ளஸ் 15 × 3 இன்ட்டு 15. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 35 + 45 இன்ட்டு 15 வந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 10. அப்போ வந்து இங்கே வந்து 10 80. அப்போ 80 × 15 இதுதான் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கை எனக்கு எத்தனை பேர் வந்து முடிக்கிறாங்க, எக்ஸ் மென் ப்ளஸ் 20 உமன். ஸோ எவ்வளோ மென்னு, இந்த டோட்டல் ஒர்க்கை எக்ஸ் மென்னு ப்ளஸ் 20 உமன் இஸ் கம்ப்ளீட்டட். எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா,
20 women ஓகே எக்ஸ் மென்னு ப்ளஸ் 20 women எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா 10 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இன்ட்டு 80 × 15 ஓகே 80 × 15 அவ்வளோதான் மேட்ரு ஓகே டிரைவ் பண்ணியாச்சு இப்போ மென்னோட எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ 5x + 20 இன்ட்டு உமனோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 உமனோடது எவ்வளோ 3 ஓகே உமனோடது எவ்வளோ 3 இன்ட்டு 10 ஓகே இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 80 × 15 18 × 15 இப்போ இது எல்லா இடத்தையும் நம்ம எதால டிவைட் பண்ணலாம் சரி இப்படி மல்டிபிள் பண்ணுங்க ஸோ 5x + 60 5x + 60 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 80 × 15 18 × 15 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும் ஓகே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும் அப்புறம் 3 டிவைட் பண்ணால் இங்கே வந்து 3 டைம்ஸ் சரி 5 டிவைட் பண்ணால் இங்கே வந்து 3 டைம்ஸ் இங்கே 5 டிவைட் பண்ணால் 12 இங்கே வந்து 5 வந்து போயிடும் சரியா அப்போ எக்ஸ் + 12 இஸ் ஈக்குவல் டு 24 அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 12 அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12 முடிஞ்சிச்சு எக்ஸோட வேல்யூ வந்து 12 மல்டிபிள்லாம் பண்ணக்கூடாது டேரெக்டாக எல்லாத்துலையும் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணுறேன் அடுத்து எல்லா இடத்துலையும் 5 கட் பண்ணலாம் 5 கட் பண்ணால் இங்கே வந்து 3 இங்கே 5 கட் பண்ணால் 12 இங்கே 5 கேன்சல் ஆயிடும் அப்போ x + 12 இஸ் ஈக்குவல் டு 24 அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 முடிஞ்சு போச்சு லாஸ்ட் கொஸ்டின் sum of the percentage of p plus q so percentage okay percentage of p plus q ஓட percentage எவ்வளவு கொடுத்திருக்காங்க 64 next percentage of r plus q ஓட percentage எவ்வளவு கொடுத்திருக்காங்க 56 okay the ratio of p after 12 years okay p after 12 years அப்ப p plus 12 divided by ரேஷியோனா டிவைட் போட்டுக்கிறேன் q வந்து 6 இயர்ஸ் ஆகும் q ஓடது 6 இயர்ஸ் ஆகும் அப்ப q - 6 எப்படி மாறி இருக்கா 4 divided by x ஆ மாறி இருக்கு ஓகே if the age of r is 12 years சரியான பாயிண்ட்ங்க the age of r 12 years after 12 years r ஓடது 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 32 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 32 அப்ப r ஓட பிரசன்ட் எவ்வளவு இருந்திருக்கும் 32 - 12 வந்து பண்ணா r ஓட percentage அப்ப r ஓட percentage எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்ப r ஓட percentage ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க r ஓட percentage வந்து 20 அப்ப இந்த இடத்துல நீங்க 20 + q is equal to 56 அப்ப q ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா percentage எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 ஓகே q ஓட percentage எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க q ஓட percentage எவ்வளவு 36 அப்ப p ஓட percentage எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் இங்க இருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 28 அப்ப p ஓட percentage எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடலாம் 28 + 12 ஓகே இந்த இடத்துல எவ்வளவு பண்ணிடலாம் 36 - 6 பண்ணிடுவீங்களா 36 - 6 அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா எவ்வளவு 40 அப்ப 40 divided by 30 is equal to 4/x ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம் 4க்கு 4 கட் பண்ணிடலாம் அப்ப x is equal to 3 அப்ப x is equal to 3 find the value of x அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முடிச்சு விட்டேனா சமையா சால்வ் பண்ணிருப்பேன் நம்புறேன் மக்களே சூப்பரா இருக்கா ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் நம்ம பேசிக்ஸ் புரிஞ்சு நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அடுத்தடுத்து நிறைய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல கொண்டு வரேன் நீங்க எப்படி அட்டன் பண்ணீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க இதே மாதிரி நிறைய மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பை தேங்க்யூ